ஸோ இஸ்லாம்ல இப்படி வந்து ஒரு ரூல்ஸ்ன்ற மாதிரி போடலன்னா, பெண்கள் வந்து இஸ்லாம்ல இருக்க பெண்களை இந்த உடைகளை அணிவாங்களா? நான் முஸ்லிம் விமன் வந்து இந்த ட்ரெஸ் கோட் இதெல்லாம் வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், அவங்களோட உடை வித்தியாசமா இருக்கும்ல. ஏதாவது கேட்பாங்களா அவங்க கிட்ட வந்து? மாடர்ன் டேல வந்து விமன் இன் இஸ்லாம் அதுல என்னென்ன சேஞ்சஸ் பாக்குறீங்க? அது நீங்க பேசிக்கலி அந்த டாபிக் அதே ஒரு டாபிக் அடுத்து கூட நீங்க செமினார்லாம் வந்து பண்ணிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து இஸ்லாம்ல விமன் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வர முடியுமா? அப்படி வந்தாங்கனாலும் அதுக்கு எவ்வளவு தடைகள் இருக்கு? அண்ட் இஸ்லாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து விமன் எந்த அளவுக்கு லீட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பல பெண்கள் கல்யாணமாயி டௌரி பிரச்சனைனாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. சில பேரோட உயிரே வந்து போயிருக்கு. நீங்க நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி? ஆனா இஸ்லாம்ல மட்டும் டௌரி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான, ஏன்னா அது அந்த பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு பிரச்சனை இல்லை, அது மாதிரியான ஒரு சிஸ்டமா அதை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து நம்பிக்கையின் சார்பில், மார்க்கத்தின் சார்பில் வந்து அனைத்து தரப்பினரையும் நம்ம அழைத்து நம்மளோட காணொலிகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இணைந்திருக்கிறது அம்துல் அத்திஃபா. இவங்க வந்து ஒரு ஷியா முஸ்லிம் ஸ்காலர். அவங்கள வந்து வரவேற்கலாம். வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், pleasure is all mine. Thank you for calling. அந்த சப்ஜெக்ட் ஆப்வியஸ்லி ரெண்டு ஆண்கள் உட்காந்து இதை பேசுறதோட, அவங்க ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஆண் கிட்ட பேசுறதோட ஒரு பெண் கிட்ட பேசுறப்போ இன்னும் புரிதல் ஏற்படும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து இஸ்லாம்ல வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாம்ல ரொம்ப சந்தோஷமா இல்லை, அதுல பிறந்துட்டாங்க, அந்த குடும்பத்துல அந்த மார்க்கத்திலே பிறந்துட்டாங்கன்றதுனாலே பாத்தீங்கன்னா இருக்க வேண்டிய இருக்குன்னு தாண்டி அவங்க அதை முழு மனதோடு வந்து ஃபாலோ பண்ணல. இதுல ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரியாம நிறைய அடக்குமுறை இருக்கு, அதை தாண்டி வெளியிலயும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்போ இல்ல ஒரு ஒப்பீனியனோ வந்து ஏன் இஸ்லாம் மேல எப்பவுமே வைக்கப்படுது அப்படின்னு சார், இது கண்டிப்பா நீங்க ரியாலிட்டி பார்த்தா இட்ஸ் டோட்டலி த ஆப்போசிட். இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் if you look into the history also, world historyலயே நீங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா was the first written document. சரி. the documented constitution சொல்லலாம் வேர்ல்ட் ஹிஸ்டரியிலேயே. அதுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் has specifically mentioned the women's rights also. அதாவது ப்ராஃபட் முஹம்மது சொல்றீங்க? Yes. So Islam பொறுத்த வரைக்கும் this is actually a myth. I can say that women rights is suppressed, இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணி வச்சிருக்காங்க. அது practically it is not the issue, because Islam has given the women's more rights than what any other woman will have, or at least the same rights, I can say, if not more rights, I would say. Rather, Islam had codified women rights 1400 years ago. அந்த காலத்துல வேர் வேர்ல்ட் ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா women had no say. It was a patriarchal system throughout the உலகமே அப்படிதான் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கல்ல? அந்த மாதிரி இருந்தது. இஸ்லாம் மட்டும் சொல்ல, உலகமே அதுவே that is a fact. வேர்ல்ட் ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா நீங்க எந்த இது எடுத்தாலும், வெஸ்ட்ல ஸ்பெயின், ரோமன் எம்பையர் இருந்தாலோ, கிரீக் இருந்தாலோ, ஸ்பெயின், இட்ஸ் நாட் only one அரப் மட்டும். The whole world was a patriarchy system. Women had no say. This is the proven fact when you look into the history. அந்த காலத்துல Islam was the first religion, at least officially, to document Misaq-e Madina, that is the constitution of Medina, where Rasulullah sallallahu alaihi wasallam had codified the rights of a woman clearly. She was recognized as the legal personnel who can get into agreements. Just imagine, not today's women. At the 1400 years முன்னாடி கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உமன்ஸ்க்கு வந்து அவங்க ரைட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது கோடிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து இண்டிவிஜுவலி அவங்க அக்ரிமெண்ட்ஸ் பண்ணலாம். இண்டிவிஜுவலி அவங்க வந்து women had the right to choose her husband. அவங்களே வந்து புருஷனை வந்து தேர்ந்தெடுக்கிறது. That is her opinion. Our opinion was valued. It was very important. Even today, a woman cannot get married without her own opinion. So that way, if you see, அவங்க ஒன்னும் suppress பண்ண அவங்க rights இல்ல. It's the cultures, rather, you can say that somewhere, you know, they have suppressed the women's rights. But Islam as a religion had given her an identity. நீங்க பாத்துக்கலாம். And the 1400 years முன்னாடி கூட where nothing was, you know, in the hands of the woman. In fact, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா woman was not allowed to choose her own religion. அவங்க ஃபாதர்ஸ் ரிலிஜன் வாஸ் ஹர் ரிலிஜன். எதுல பிறக்கறாங்களோ அது பிறக்கறாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க எங்க மேரி பண்றாங்களோ அவங்க ரிலிஜன் தான் அவங்க ஹஸ்பண்டோட ரிலிஜன் இருந்தது.
separate identity women ke illa. ம். So Islam was the first to identify and codify it legally, document it. அவங்க ரைட்ஸ்னு சொல்லிட்டு. So be it her right as a daughter, her right as a wife, so her right as a mother. So all these things are being clearly codified under Islam. Okay. So this is I think a myth சொல்றாங்க இந்த மாதிரி womenஸ்க்கு எல்லாம் சப்ரஸ் பண்ணிருக்காங்க இல்ல அவங்களுக்கு எதுவுமே சே இல்ல ஃபேமிலில கூட இல்ல அதெல்லாம் இஸ்லாமிக்லி see Islam is different, cultures are different. Practically எங்கேயோ வேணாலும் பாத்தீங்களா அதுதான் நடந்துருக்கு. இந்த கல்ச்சர்ன்றது அந்தந்த நாட்டுல இருக்கும், பட் இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா Islam is a religion. ஒரு இடத்துல இருந்து கூட அந்த நாட்டுக்கு போச்சு. சோ அந்த கல்ச்சரும் இஸ்லாமும் மிக்ஸ் ஆகி ஒரு கண்ட்ரில வேற வேற மாதிரி வெளிப்படுது. This is actually yes, this இது நீங்க சொல்றது ரொம்ப relatable issue. இப்போ நீங்க நாங்க இங்கே இருக்கிறோம் as a woman in India. So we adapt Tamil Nadu kuda edukalam. Exactly. Tamil Nadu culture is completely different. And I have to say that it's a very good culture. Practically speaking, woman-oriented issues le pathina, I personally being a woman, I feel that the woman is more respected in the southern culture. Okay. அது ஏன் நினைக்கிறீங்க நீங்க? பர்சனலி உங்களோட ஒபினியன் ஒன்னு இருக்கலாம். பர்சனலி ஏன்னா அது தமிழ் பண்பாடுல டெஃபினெட்லி இருக்குது, அது டிராவிடியன் கல்ச்சர்ல கூட இருக்குது. டு ரெஸ்பெக்ட் த வுமன் பிகாஸ் practically if I say I have traveled alhamdulillah to many places even in the north India kulle and even alhamdulillah abroad, but specifically what I find is the respect women gets here inge evlo avangalukku kadikirudho adu suppose traveling wise கூட நீங்க எடுத்துக்கலாம், பஸ்ல ட்ரெயின்ஸ்ல ஒரு சேஃப்டி not only that sir, a lot of people who come from the north for study, the youth, because I meet a lot of youth because I'm a scholar, they come to me and personally I have contacts. Of course alhamdulillah I have sessions with them. So I meet a lot of girls, அவங்க வந்து இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, டாக்டர் படிக்கிறதுக்கோ ஏதாவது படிக்கிறதுக்கு they come to south and they after coming to south they want to get settled here. They say I want to get married and settle here because I feel இது ஒரு safe environment for women. நைட்ல போனா கூட we have safety. In our places we feel insecure. இங்க வந்து we feel this culture is very good. So அந்த பெரிய டிஃபரன்ஸ் வந்து பாக்குறீங்க. Definitely. So இப்போ அது வந்து ஒரு ஸ்டீரியோடைப் வைக்கறாங்க அப்படினா ஏன் அது வந்து தொடர்ந்து இஸ்லாம் மேலயே வைக்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க? So again it's like how you represent your religion. That is what I personally feel. See you know a great thinker had said that Islam is the best religion but Muslims are the worst followers. I have to accept it. Okay. See naanga vanda somewhere it is I won't blame others. It's somewhere that we are not aware of our rights. We don't put our rights the way Allah has given us. எங்கயாவது நம்ம மேல தான் அது தப்பு இருக்குது நான் நினைக்கிறேன். So ஆண்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது women வந்து aware of the rules, awareness, yes, அது இருந்தா தான் வெளில வர முடியும். கண்டிப்பா. ஓகே. சோ அப்படி இருக்கிறப்போ இப்போ எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், ஒரு உடை அந்த அட்டையர் இருக்கு இல்லையா, உடையின் மூலியமா வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாம் மேல வந்து வைக்கப்படுது. சோ அதாவது பெண்களுக்கு அவங்க இந்த உடை தான் அணியணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ சோ இஸ்லாம்ல இப்படி வந்து ஒரு ரூல்ஸ்ன்ற மாதிரி போடலனா பெண்கள் வந்து இஸ்லாம்ல இருக்க பெண்களை இந்த உடைகளை அணிவாங்களா? அது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா by their own mind first of all sir, this is a personal choice. See in the madhi sonna you cannot blame somebody who's in complete hijab again is not like a dress code like a black attire. It's not, it's a decent dressing which is not revealing, that's it. Idu vandu hijab nu sonna you cover your hair and you cover something that is you cover your beauty basically. And again it is Islam le adu irukkudu, but again you can't blame and question idu madri idu eppadi ungalku edukku idu podnom nu sollu. See because talking in the terms of the modern trend also, see they say that attire is subjective. See, I'm not judging someone who is dressing it the way she wants to dress. So nobody can judge me depending on what I'm like. அதாவது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணா you don't judge the others. See, there are two things sir. See, one thing is that I can convey if somebody is a Muslim and she comes and asks me about what the religion has to say, I will say this is the religion and this is what Islam tells you, this is the dress code. But again I say dress code, it does not mean the black attire or something like that. It is a decent dressing with all the beauty being, you know, adukku or discipline irukku. Yeah, they use follow the discipline. But again la ikraha fid din. See, Islam says you follow this, but again the other individual cannot thrust things on you. Force பண்ண முடியாது. Force. And at the same time I can't even judge her. See, it's between her
and her Lord. My duty as a scholar is to say what the religion says, and again there are what are the benefits for this and why your Lord is saying, and Islam has a valid reason for everything. So again, in this issue is like இதுக்குவே நீங்க ஒரு talk தனியா வைக்கணும். so it will go Okay. on. So what my Deep subject. it's Yeah. a deep subject, of course. So what I am saying is, individually I can't judge somebody with her attire, but of course as a scholar, if you ask me, உங்களுக்கு உங்க religion என்ன சொல்றது, I will codify and say this is, I will show them the code of the laws. எழுதப்பட்டிருக்கிறத காட்ட முடியும். காட்டப்படியும் இது பண்ணுங்க அது உங்களுக்கு தான் நல்லது. Because I don't feel hijab is anywhere suppressing my rights, for progressing. I can equally progress and depending on my personal abilities than my physical appearance. See, what I feel as a person who's observing hijab, I don't feel that only my physical appearance will get me identity. அத வச்சு தான் எனக்கு ஒரு சிறப்பான இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்ல. No, that is not my thing. Personal abilities has no barriers in Islam. The hijab is not for my personal abilities. Na adu cover பண்ணிட்டு நான் இருக்க வீட்ல இருக்கேன்னா அது Islam never tells me. Okay. So individually I feel that it's not something that's suppressing you. It's in fact giving you that independence to move around in the society without having any fear, and without, if you ask me personally, I will feel that I don't feel that somebody has to acknowledge my beauty and then value me. Okay. புரியுது. Not my physical appearance, because this is going to go. என்னோட மனசை வச்சு என்னோட மூளையை வச்சு நீ என்ன வேல்யூ பண்ணுங்க. My abilities க்கு வேல்யூ பண்ணுங்க. That will stay with me forever. That cannot be gone. நான் எவ்வளவு ஓல்ட் ஆனாலும் இந்த abilities will not leave me. உங்க குணம் வந்து அப்படியே தான் இருக்கும். appearance மாறிட்டே இருக்கும். அப்படியே appearance everybody will say, நான் 10 years முன்னாடி நாங்க எப்படி இருக்கோம் அது இன்னைக்கு இருக்க மாட்டோம். இன்னைக்கு இன்னும் 10 yearsக்கு அப்புறம் இருக்கும். as we are speaking நம்ம மாறிட்டே தான் இருக்கும். Yes, of course. So அது வச்சிட்டு you cannot judge and say no because she is wearing hijab அவங்க suppress பண்ணிருக்காங்க இல்ல. My Lord has given me some codes, and for the love of my Lord I am doing it. Okay. So again, it's la ikraha fi din. So I can't compel the other lady who's a Muslim, and I can't say that if you're not practicing this, even though she is a Muslim, you can't compel. See, I can just tell her. See, again, it's la ikraha fi din. I cannot compel any individual to follow the rules of. It's up to her and her Lord, and it's she is answerable for her acts. I am answerable for my acts. Okay, fine. So this is what is Islam. Fine. You just can convey the message, but you cannot, force anybody. நீங்க அது பண்ணி தான் ஆகணும் இல்லனா. That is not the religion. புரியுது. இப்போ நீங்க வந்து நிறைய நான் முஸ்லிம் விமன் கூட வந்து பழகுவீங்க, சோஷியலைஸ் பண்ணுவீங்க, போவீங்க வருவீங்க, நிறைய விஷயம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதுவும் நீங்களாம் வந்து பிரைவேட்டா இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி எல்லாமே நம்ம உடச்சு பேசுவோம்ல. அப்படி இருக்கிறப்போ ஒரு நான் முஸ்லிம் விமன் வந்து இந்த ட்ரெஸ் கோட் இதெல்லாம் வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், அவங்களோட உடை வித்தியாசமா இருக்கும்ல. அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க? ஏதாவது கேட்பாங்களா அவங்க கிட்ட வந்து? அந்த மாதிரி கான்வர்சேஷன் கண்டிப்பா நடந்துருக்கும்ல? இல்ல, never, because in a friendly way. Definitely in the friendly way, but alhamdulillah I am blessed, and I would say rather that the way you are, you have your circle also around you. So alhamdulillah we respect one another's religion. Pathina my best friend doubts kudo it's like accepted right from the beginning. Like even today, if you say my childhood friend and the best friend even till today is a non-Muslim. She's her name is Pooja Marwadi. So even today when we talk, we are just like the way we used to be in our childhood. So and the difference, no matter I am in full hijab, no matter we go out together, I mean, and the vityasam avanga kuda eppome enakku kettadilla. I didn't ask her why you are like this. She is dressing the way she wants to be, and I am dressing the way I want to be. Okay. So the dressing is not a barrier for all this, sir. What I personally feel, it's subjective, and avanga portha varaikum avanga choices. Okay, they are not curious, they understand அப்படினு சொல்றீங்க. They understand, yeah. ஓகே, ஃபைன். இப்போ விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இஸ்லாம் ஓடுங்க. இப்போ இஸ்லாமை விட்டு நான் வந்து அதுக்குள்ளே இல்லாம ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்குறேன். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பேட்ரியார்கல் சொசைட்டி தான் வந்து வேர்ல்டு, அன்னைக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் கண்டிப்பா சரியா? நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஒரு லீடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போக்கு இன்னைக்கு வந்து சூப்பர் பவர், ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற யூஎஸ்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லேடி பிரசிடென்ட் வர்றது வந்து அவங்க இட்ஸ் அ ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரியா?
அப்படி இருக்கிறப்போ வந்து இஸ்லாம்ல விமன் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வர முடியுமா? அப்படி வந்தாங்கனாலும் அதுக்கு எவ்வளவு தடைகள் இருக்கு? அண்ட் இஸ்லாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து விமன் எந்த அளவுக்கு லீட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. See, leadership in Islam, Women leadership in Islam. Women leadership in Islam. So again, it's like a vast topic. ஒரு லைன்ல சொன்னீங்க நீங்க, Islam does not stop women to become leaders. Of course, first என்னன்னா, Allah subhanahu wa ta'ala has spoken about this in the Quran also. Allah has spoken about this in Surah Namal. He's talking about Sulaiman Nabi and Bilqis. Bilqis was the queen of the country that was called Saba. Okay. A kingdom that was called Saba. So அவங்க வந்து Allah has spoken that அவங்க governance பத்தியோ something good about her governance and her wisdom, Quran speaks about it. So இது வச்சுட்டு there is difference of opinion, but majority of the jurists have the opinion, be it Sunnis, be it Shias, that the woman can lead like state affairs. Even if you see in today's world, if you see Iran or Iraq or Lebanon and many Islamic countries where you have women ministers and women who are vice presidents and all of that. So leadership, it's a vast subject. So even Rasulullah sallallahu alaihi wasallam, avanga own daughter Fatima Zahra salamullahi alaiha ka, அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, you are sayyidatun nisa'il alamin. That is, you are the leader of the women folk of the entire universe. அவங்களுக்கு நீ தான் leader. So again, it's a vast subject. நீங்க leadership னு பொறுத்த வரைக்கும், the leadership has, majority of them say that the woman can lead if they have capabilities, abilities to lead the state affairs, political leadership. All it's allowed. Okay, institutional heads. நீங்களே ஒரு term யூஸ் பண்ணதுனால எனக்கு அது கேட்கணும். So scientifically, do you think like women can lead as much as a man can? அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லைன்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்லாமும் என்ன சொல்லுது அதை பத்தி அப்படின்னு? Now here I'm not talking நீங்க சொல்ற மாதிரி the what do you mean by the state of mind of a woman, like அந்த மாதிரி exactly. Okay, so this is nothing to do with the jurist rulings. As I said, the difference of opinion, maximum majority people சொல்றாங்க the women can lead state and affairs, political affairs and all of that, and institutional the leadership and all. The women of course can. Stigmatized version நிறைய பேர் உங்க வாயில இருந்து வரும், அதனால நான் கேக்குறேன். நான் statement basically what I mean, it's proven also psychologically, the women are more emotional and men are rational. Comparatively, you accept I accept that. I think men and women are equals, but they are different. That difference. Is, of course. See, you can't say they are, I mean, of course, equals na, avanga makeup பொறுத்த வரைக்கும் they are Allah has made them just. With justice, Allah has created them. ரெண்டு பேருமே அல்லாஹ்வோட குழந்தைங்க தான். It's like comparing apples and oranges. Apple is different, orange is different. இல்லீங்களா? Apple has its own qualities, orange has its own qualities. So அதுக்கு நீங்க சொல்ல முடியாது ரெண்டுமே fruits, ரெண்டுமே equal. இல்ல, ரெண்டுமே fruits. அப்படி சொல்றீங்க. Fruits category. ஆனா அவங்க merits இருக்குது, அவங்க benefits இருக்குது. Plus and minus இருக்குன்றீங்க. Yes, of course. So that way you can't Allah has created creations le vandu, of course, physically, emotionally, men are completely different than women. This is even science proves this. Psychiatrists have proven that the women's mental and emotional status, they are more emotional. Men vandu rational ah solla neenga, very rational. Seri. Okay. Comparatively. So அது வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு இடத்துல போகும்போது ஒரு அதனால ஒரு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. அதுல ஒரு சின்ன எஃபெக்ட்ல அது ஜூரிஸ் பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன். See, it's என்ன நீங்க சொல்றீங்க, politically the women can become leaders, but again leading the jamaat, religious point of view, preaching of course, like you do preach, right? Preaching, yes, but leading as a imam, like the imam Juma. Religious leaders, religious, like in Shia Islam you have Mujtahideen who can give the fatwa. Okay. The Marja Taqlid who can give the rulings, they deduct the rulings. They're the highest jurist authorities. Okay, avada highest priest mari. So so under idla vandu Marja Taqlid the woman cannot be. So there are two different aspects. Leadership is sonna, political leadership is different, and of course the religious leadership, the woman cannot lead the prayers, Juma prayers. They cannot lead the men. I am aware of it. So that's what I mean by fine. இப்போ நமக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிறதுல புருஷனை வந்து நீங்களே செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. ஆனா
எனக்கு வந்து எது ரொம்ப அதிசயமா இருக்கும்னா, டவுரி சிஸ்டம்னால வந்து பாத்தீங்கன்னா, இந்தியால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. தமிழகத்திலும் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. டவுரினால அதிகமா வந்து அஃபெக்ட் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பெண் வீட்டார் தான். இதனால ஒரு ஆண் வந்து டவுரி வாங்காம திருமணம் பண்றான்னா, அவன் மதிக்கப்படக்கூடிய ஆணா வந்து பார்க்குறான். பல பெண்கள் கல்யாணமாயி டவுரி பிரச்சனைனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. சில பேரோட உயிரே வந்து போயிருக்கு. நீங்க நெறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா. அது எப்படி ஆனா இஸ்லாம்ல மட்டும் டவுரி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஏன்னா அது அது பையனுக்கோ, ஒரு பொண்ணுக்கோ ஒரு பிரச்சனை இல்லாத மாரியான ஒரு சிஸ்டமா அத வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அது நெறைய பேருக்கு வந்து தெரியல. அது பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. See, dowry இஸ்லாம்ல வந்து it's called meher. மெஹர். Meher. That's the right of the woman. அதாவது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறான்னா அவளோட உரிமை அது. இல்ல ஆ, அப்பா கொடுக்கறது இல்ல. ஆ. If the man is willing to marry a woman, the woman can ask for the meher and that's her right. Right. அவங்க வந்து man கிட்ட ஒரு agreement. See, marriage நம்ம இஸ்லாம்ல வந்து it's a contract. It's an agreement. It's a covenant. Yeah. Yeah, it's a contract signed between two parties, male and a female, a man and a woman who's Okay. wants to get married. It's a marital contract. அதுல meher is a right of the woman. எப்படின்னு சொன்னீங்கன்னா, it is the right that she can demand anything from her husband, for would be husband, the man who is proposing her for marriage. Okay. அவங்க வந்து கேஷா கைண்டா இல்ல கிளாஸா கூட அது இது Okay. ப்ரப்போஸ் பண்ணலாம். Okay. So if the husband, the would be accepts it, then he is bound to fulfill those things. But இது இல்லைன்னு அப்பா கொடுத்து அவங்க சீரணமா எடுத்துட்டு போவாங்க ஆமா, டவுரி. ஆமா. That is not the thing in Islam. Islam has given the woman a right that அவங்க wants அவங்க would be கட்டு ஓகே, கேட்கலாம். இப்போ கேட்டோம்னா அப்புறம் என்ன எப்படி ஆகும்? அத சொல்றேன். See, மெஹர்னு சொன்னா suppose let me give you an example. Like if a young girl, she wants to get married, there's a proposal coming in and the man wants to marry her. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, the girl has the right to choose. நீங்க வந்து எனக்கு இவ்ளோ கேஷா கொடுங்க. It's subjective. Individually அவங்க என்ன பண்ணணும், இல்ல இவ்ளோ எனக்கு கோல்ட் நீங்க தரணும். And this gold, this cash kind, whatever it is only her right. அவங்க அப்பாக்கு கொடுக்க தேவையில்லை, அவங்க தம்பி, அவங்க அண்ணா, nobody is having this right. இது மட்டும் அவங்க choice. This is her personal property. கிளைமே அவங்க தான் பண்ண முடியும். Claim and the usage is completely under her. அவங்க ரைட் இது. அவங்க அது வெள்ளை போடுறாங்களோ விக்கிறாங்களோ, that is her right. up to her. It's absolutely her property, her right. They're given by Islam. And not even cash and kind. In fact, அவங்க clause கூட add பண்ணிக்கலாம். Example, she wants அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க படிக்கணும், மேல படிக்கணும். ஆனா இப்போ அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க, இல்ல இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அந்த மேரேஜ் கிளாஸ்ல இவங்க இது கூட ஆட் பண்ணலாம். யூ வில் ஹெல்ப் மீ, எனக்கு கிராஜுவேஷன் பண்றதுக்கு யூ வில் கிவ் மீ ஹெல்ப் பண்ணு. அது கூட ஒரு கிளாஸா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். So this marriage contract has meher, which is not only cash kind, any conditions. You will not take any wife until I am alive. If the man is willing, accepted, add it in the contract. Now அது அவங்க clause வந்து இது பண்ணிட்டாங்கன்னா, does not respect the clause, then he is the defaulter. ஓகே, சோ இதெல்லாம் யார் மேற்பார்வை பாப்பா, ஓவர்சீ பண்ணுவா, யார் இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி யாரோட முன்னாடி இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து நடக்கும்? Because someone like witness it and approve Yeah, it, right? of course. See, there has to be two adil, that is just people. Okay. And who has to be in front of the thing, and then this agreement has to be done. Fine. So ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க வந்து வருவாங்க. And of course now இது இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க கசாவத் இருக்குது, காசிஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றாங்க. அவங்க வந்து ஆனா as of now that's on the stale இருக்குது. அது not legally it is not valid. Again, it's a very big topic. It's a separate topic. Yeah, we will meet in the future to talk about it also. So that's not the issue either. Discussion as of now, it's not subjective about our South or our India. In general, இஸ்லாம்ல வந்து womenக்கு இவ்ளோ ரைட்ஸ் இருக்குது. So அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது two other just people have to be the witness. Okay. And they sign a contract. That's it. Okay, fine. இந்த process வந்து அதற்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து உறுதி செய்யப்படும். Like அத மேரேஜ்லயே உறுதி செய்யப்படும். While the marriage is commencing, அது வந்து இதுதான் இந்த பேசிஸ் வச்சு தான் இந்த கான்ட்ராக்ட நாங்க accept பண்றோம். சோ மத்த மார்க்கத்துல mutual consent ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு இந்த clauseக்கு, இந்த money, இந்த cashக்கு they both are accepting and இது பண்ணிருக்காங்க. Okay, so personally நான் உங்களை பத்தி கேக்குறேன். You said like you are a Muslim scholar, you preach,
you meet a lot of young minds அப்படின்னு சொல்லிங்க. So what is your general duties or like what do you do and how do you like do your work as a scholar? என்னெல்லாம் உங்களோட ஆக்டிவிட்டிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. See, basically, sir, I conduct a lot of seminars. And I like talk shows, and when people can just question, the girls can come and they can question. They can. So you go to colleges and stuff? Not colleges, in our community centers. Okay. Community centers liye naanga பண்ணுவோம். So அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது அது we just address it in the light of Islam. அந்த குடையின் கீழ today ஆமா இன்னைக்கு வந்து it's too much like awareness கூட girlsல இருக்குது, and somewhere if their questions are not answered, there are two things: either they feel they are suppressed and they compromise, or they go out of the religion. Okay. So the best what do you mean out of the religion? Out of the religion is like maybe saying that no, this is not the right religion. I mean, I don't say practically, but நீங்க சொன்ன மாதிரி suppress first நீங்க opening lines சொன்னீங்க, remember that வந்து உள்ளேக்குள்ளே இருக்கும் and without expressing something like compromising and going, but still somewhere in the corner of the heart is like no, I'm suppressed, I'm somewhere in the cage. அப்படி யாரா வந்து சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? அப்படி வந்து இல்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்திருக்கும், அவங்க வந்து அது மாதிரி ஏதாவது வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி உங்ககிட்ட சொல்யூஷன் எல்லாம் கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். Of course. அவங்க வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னான்னா we always highlight what the rights they have actually. அது அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இஸ்லாம்ல வந்து ஒரு பெண்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் போவே வந்து சீலை தான் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டிவிஷன் இருக்கும். இப்போ உட்காரணும் அப்படின்னா கூட மாஸ்க்லனா கூட வந்து டிவிஷன் இருக்கும். ஸோ அதனால தான் விமென் ஸ்காலர் வந்து பெண்கள் கிட்ட போய் பேசி பிரச்சனையெல்லாம் டீல் பண்றாங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ when you meet a lot of young women from Islam, அவங்களுடைய பெரும்பான்மையான ஒரு queryயோ இல்ல டவுட்டோ இல்ல பிரச்சனையா எது இருக்கு? பெரும்பான்மையா வந்து எதை நீங்க வந்து பாக்குறீங்க when you like meet a lot of people? So this is like various issues. What are they very confused about? அவங்க கிட்ட பொதுவா வந்து என்ன பேசுவாங்க? அவங்க எதை பத்தி அதிகமா பேசுவாங்கன்னு கேக்குறாங்க. What they want to know about? See, basically what happens is in the topic seminar conduct பண்றாங்களோ அந்த டாபிக்ல தான் அவங்க queries அவங்க வைப்பாங்க. So it is not like general public and suddenly somebody pops up, because they know seminars will be conducted, are being conducted, and அந்த டாபிக்ல இது என்ன இருக்குது. So as we said, we Muharram 2 months 8 days naga ladies like speeches irukkom, the speeches irukkom, then we commemorate the Karbala ka the idu irukku and shahadat oda enna aachu na history ella we recall and we feel sorry for it, we mourn for it. So the first 20 to 30 minutes is all about the current issues, all about what your religion tells about you. Recent enna nalla nadandhuchu, recent and see everywhere you can say history repeats. Yeah, it's a pattern. Yes, it's a pattern. So இன்னைக்கு நடந்தது அந்த காலத்துலயும் நடந்தது. அந்த காலத்துல what Rasulullah said, how to deal, what are the rights, what are the responsibilities, solutions லாம் இருக்கு. Yes. Exactly. So that way, alhamdulillah, we have regular platforms, 2 months 8 days continuously. Women also address women gatherings, men address men's gatherings. So we have a platform, and it's like one day 3 sessions or 4 sessions or depends on the days. So alhamdulillah, our community girls have a platform where they can be in touch with the scholars and they get to know what their religion has to say about. Okay. So என்ன டாபிக் இருக்கோ அந்த இதுல அவங்க வந்து கேட்பாங்க, அது சம்பந்தப்பட்டு வந்து கேட்பாங்க. சோ இறுதியா அவங்க கிட்ட வந்து கேட்கணும், அன்னைக்கு தோன்றின மதம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரசன்ட் டேல வந்து இருந்துச்சு, திஸ் இஸ் a modern day and life. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்ட்ல மாடர்ன் டேல வந்து women in Islam அதுல என்னென்ன சேஞ்சஸ் பாக்குறீங்க? அது நீங்க பேசிக்கலி அந்த டாபிக் அதே ஒரு டாபிக் அடுத்து கூட நீங்க செமினார்லாம் வந்து பண்ணிருக்கலாம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. So actually என்ன சொன்னீங்கன்னா நீங்க மாடர்ன் டேன்னு சொல்றீங்க. So Islamic point of view, as a scholar I have to answer this. So Islam, it was not revealed by Allah subhanahu wa ta'ala through the last messenger, Prophet sallallahu alaihi wasallam, for a particular era. It was not only for the people who were living 100 years ago. Dark ages, middle ages, modern time. Till today, until the day of Qiyamah. This religion was completed with the last Prophet sallallahu alaihi wasallam, and this religion was sent to the humanity until the day of judgment. So when you talk about modernity, what I basically preach is Islam is as modern today as it was 1400 years ago. 1400 years ago, Islam was the modern religion, had same rules for the humanity, and even today it is the same. See, the people can change, but the religion will remain the same, and it is the most modern religion.
because see, of course, as I told you earlier also, the number issue adu நாங்க வந்து ட்ரெடிஷன்ஸோ கல்ச்சர்ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு யூனோ மேல் சென்ட்ரிக் ஒரு வேர்ல்டு உருவாக்கி நாங்க வந்து இது ரிலிஜியஸ் அவேர்னஸ் கொடுக்கல. பட் உமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, the Muslim woman was in 1400 years ago also as modern as the woman of today. See, those days 1400 years ago when women, and modle sonna, she had no right to voice out her opinion also. avanga pesuradhukku kuda veetliye allowed illa, velile was a different issue. Even at home avanga husband kade pesudo, appa kade pesudo, anna thambi kade pesudo, adu kuda avangalukku idu right illa. Appo there are so many instances recorded where the woman used to walk into the masjid of Nabawi and speak to Rasulullah sallallahu alaihi wasallam and speak about their problems. Direct dialogue. Yes. So so the woman 1400 years ago was also a modern, independent Islamic woman who had all the rights. She was having responsibilities more. She was having rights, rather, I would say. She was independent as the woman, a modern woman of today. But somewhere over the ages, what has happened is the cultures have mixed up. So, and I will say the woman is the first enemy of another woman. This is the fact, practical fact. I'm just a listener here. Let's not blame the men for this. First of all, I would rather say the woman, woman. And why do you think it is that way? See, somewhere the woman has to change. See, I can't behave with my daughter or my daughter-in-law in the same way where the way I was being treated. You were treated. Yeah. Especially with the daughter-in-laws, I would say. I know. See, the ages have changed. Universal the religion, problem. yes. Yeah. The religion has given you some rights. The woman, the girl has some rights. Your daughter-in-law has some rights. But you can't simply, treat her the way you were being treated because of the cultures. So when you talk about modernity, first you have to get reformed with your own inner self and actually listen to what your religion says about it. You have to start it from yourself. Exactly. Today, a lot of people say blame me. Of course, as I already, the male centric world. But somewhere the woman reform also is needed. We have to change. We have to be actually getting knowledge. We have to get aware of what our religion tells about women. And acknowledge it. Sometimes what happens is எனக்கு அந்த இது கொடுக்கல, அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கலனா, I should not deprive that from my daughter or my daughter-in-law. அவங்க கிட்ட இருந்து எடுத்து கூடாது. ஆமா. So Imam Ali alayhi salam says ke அவங்க பசங்களுக்கு அந்த மாதிரி brought up பண்ணாதீங்க how you were brought up. Because they are brought up for a different age. They born in a different age. See, there's something that's rule and there's something that culture. Exactly. So rules are rules till the day of judgment. Doomsday varaikum Islam will not change. The rules will not change. But otherwise the cultures, adha is the problem today. That only suppresses the rights of the woman or any rights. Individual rights ku suppress pandrathu culture da. Any religion has good rules. It's only we who actually corrupt the religion. The cultures add பண்ணிட்டு அதே religion காமிச்சிடுறாங்க. So that's the problem with us. Okay. ரொம்ப நம்ம பேசினப்பவே நீங்க திருப்பி சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயம், ஒரு கொஸ்டினுக்கு இது தனி டாபிக்னு ஐ ரியலி அக்செப்ட் தட், அக்னாலேஜ் தட், பிகாஸ் இது வந்து ரொம்ப டீப்பா நம்ம தனித்தனியாவே பேச வேண்டியத ஒரு கொஸ்டினா உங்ககிட்ட வந்து கேட்டுக்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாவே பார்க்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம மீட் பண்ணி இந்த மாதிரி தனி தலைப்புகள் நம்ம வந்து பாட்காஸ்ட்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much for coming and thank you so much for inviting me. Yeah. Thank you.